ஜாய்ஃபுல் யோகா சேனல் பார்வையாளர்கள் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு மாதிரி வணக்கம். இந்த சேனலில் நிறைய நம்ம பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு வரோம், அதை செஞ்சு பயன்பட்டு வரீங்க. அது மாதிரி இப்போ பண்ணக்கூடிய நம்ம கற்றுக்க போகிற பயிற்சி ரொம்ப ரொம்ப அருமையான பயிற்சி, ரொம்ப ரொம்ப எளிமையானது கூட. எப்படின்னா நல்ல ஞாபக சக்தியை நல்லா கொடுக்கக்கூடியது, நல்ல ஞானம், அதாவது படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், அது மாதிரி கலை சம்பந்தமான விஷயங்கள், பாடுறது, கலை சம்பந்தமான விஷயங்கள், இதெல்லாம் ஈடுபட்டு இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ண அந்த கலை இதெல்லாம் ஜாஸ்தியாக இந்த ப்ராக்டிஸ் பண்ண பாடுறதுலேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் பிளேலேருந்து அதுலேருந்து இந்த கலைவானோட அந்த ரிலேட்டட் உள்ளதெல்லாம். அதே மாதிரி படிப்பு நல்லா வரும், சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க வரையும் பண்ணலாம். நல்ல ஞாபக சக்தியை கொடுக்கும், நல்ல ஒரு கான்சன்ட்ரேஷனை கொடுக்கும். ரொம்ப ரொம்ப நல்ல ப்ராக்டிஸ். எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இடதுகளை உங்கள் இனிஷியல் பேரோட ஆரம்ப எழுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு 10 சன்னரக மூச்சு மெதுவாக விட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு இந்த பயிற்சியை தொடங்குறோம். அந்த பயிற்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி எப்போதும் போல உங்களுடைய முன்னோர்கள், உங்களுடைய தாத்தா பாட்டி, தாய் தந்தையர், உங்களுடைய குலதெய்வம், குருமார்களுக்கெல்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு தொடங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள். இந்த ஆள்காட்டி விரலுக்கு மேல் கோடு இருக்கு இல்லையா, ஆள்காட்டி விரல் மேல் கோட்டுக்கு சைடில் கட்ட விரல டச் பண்ணிங்க. ஆள்காட்டி விரலோட மேல் கோட்டோட சைடில் கட்ட விரல டச் பண்ணிங்க. பாக்கி 3 விரல சேர்ந்து இருக்கட்டும். ஸ்லைட்டா டச் பண்ணீங்கன்னா போதும். கட்ட விரலோட மேல் கோட்ல ஸ்லைட்டா டச் பண்ணுங்க. பாக்கி 3 விரலும் தனியா அப்படி சேர்ந்து இருக்கட்டும். அப்படி தோள்பட்டைகள் தளர்வா, கண்கள் மூடியபடி சன்னரக மூச்சு மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. காலையில 10 நிமிஷம், மாலை 10 நிமிஷம் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லா அந்த கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு அவங்களுக்குலாம் நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அது மாதிரி நல்ல ஞாபக சக்தியை நிறைய உண்டு பண்ணும். சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் இதை நிறையவே பண்ணலாம். ஸோ இந்த படிப்புக்கெல்லாம் ரொம்ப ஞானம் சம்பந்தமான விஷயங்கள் அத்தனைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இதெல்லாம் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக கலை ஆர்வம், இன்னும் கலை ஆர்வத்தை தூண்டும், இன்னும் நிறைய மேலும் வளர்றதுக்கு ரொம்ப வழிமுறை செய்து தரும். அதனால தொடர்ந்து பண்ணுங்க. ஞாபக சக்தியை நல்லா வச்சுக்கிங்க. நல்ல ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடியது, நல்ல செல்ஃப் கான்பிடன்ஸோட நல்ல பல விஷயத்தை சாதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும். தொடர்ந்து பண்ணுங்க. உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.